உறவுகளுக்கு வணக்கம். இப்போ சகோதரர் தன் மனைவி 2 குழந்தைகளை இழந்தவர் கரூரில் நம்ம பார்த்தோம். அவர் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியை நம்ம பார்த்தோம். இப்போது சென்னைக்கு மகாபலிபுரத்தில் விஜய் சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஒரு பேட்டியை நம்ம பார்த்தோம். இந்த 2 பேட்டிக்குள்ளே எவ்வளோ முரண்கள் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அவர் தெளிவாக என்ன பேசுகிறாருன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் மனச்சான்றோடு பேசுங்க. இந்த பிரச்சனையில் உங்களோட துணை நின்று 41 உயிர்கள் பறிபோன எல்லா உயிர்களுக்கும் துணை நின்று குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் எல்லா கட்சியுமே குரல் கொடுத்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்படி ஒரு சூழலில் உங்களால் எப்படி இந்த மாதிரி பேச முடியுதுன்னு நமக்கு தெரியல. நாங்களாக அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கல. விஜய் அவர்கள் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கலாம். அவர் இங்கே 3 மணிலேருந்து 10 மணிக்கு பர்மிஷன் வாங்கி எங்களை எதுக்கு 12 மணிக்கு வர சொன்னாங்க? என்ன ஈர வெங்காயத்துக்கு வர சொன்னார்? அவர் ஜாலியாக போயிடுவார். நாங்கள் தானே இங்கே கஷ்டப்படுறோம், எங்கள் குடும்பம் தானே இழந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த ஈர வெங்காயத்தை அவர் அப்பயே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவுலாம் பேசிட்டு இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப மனவலியோடு இருக்கார். அவர் பார்க்கும்போது எங்களுக்கு மன கஷ்டமாயிடுச்சு, எங்கள் காலில் விழுந்துட்டார். மனச்சான்றோடு பேசுங்க. விஜய் அவர்கள் ஒரு செவுத்துக்குள்ளே ஒரு 4 செவுற்று உள்ள ஒரு அறைக்குள்ளே உங்கள் காலில் விழுந்துட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை எல்லாருமே ஒரு பார்வையாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நடிகர் என்ன பண்ணியிருக்கணும்னா, நேருக்கு நேர் அந்த மக்களை நேரில் சந்தித்து அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும். 41 குடும்பங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடுகளுக்கு போக முடியாத இவர் எப்படி தமிழகத்துக்கான ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலத்தின் முதல்வராக வரதுக்கு தகுதி இருக்குது? அந்த தகுதி இருக்கான்னு முதல்ல நீங்கள் கேட்டிருக்கணும். இன்றைக்கி விஜய் உங்களை கூப்பிட்டு பேசினார், விஜய் காலை பிடிச்சி அழுதாருன்னா, இதை ஒரு பொது மேடையில் 41 குடும்பத்தை நிற்க வச்சு மொத்தமாக நீங்கள் காலில் விழுந்திருந்தா கூட அந்த மக்கள்கிட்ட சரி வெளிப்படையாக தன்னுடைய தவறை உணர்ந்து கேட்குறாரு சொல்லலாம். யாரையுமே அனுமதிக்கலை. பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, அவரை நினச்சிருந்தா நாங்கள் அங்கேயே அடிக்கலாம், அவரை நினச்சா நாங்கள் அங்கே அடிக்கலாம், அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, பவுன்சர்கள் கூட பக்கத்தில் கிடையாது. ஒரு மக்கள் உங்களை பார்க்க வர இடத்துல பவுன்சர் எப்படி வைப்பான் அவன் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வேண்டாமா? பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே விட உங்ககிட்டே இருக்கும். தெல்ல தெளிவாக அவர் என்ன பண்ணுறாரு, 41 அறைகளை எடுக்கிறார், 41 அறைகளில் உங்களை வைக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே அதில் உட்காடுறீங்க. ஒவ்வொரு குடும்பம் தனிப்பட்ட முறையில் எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன பேசுனாங்க கூட உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே வரும்போது என்ன சொல்றீங்கன்னா, அவர் தனியாக இருந்தார், நாங்கள் நினச்சிருந்தா அவர் அடிக்கலாம் கூட, அடித்தா கூட கேட்பார்ல, அடிச்சுட்டு அப்படி வந்துட முடியுமா? நீங்கள் உங்களுடைய கோபத்தை ஆதங்கத்தை நீங்கள் காட்டினா அவங்க விட்டுருவாங்களா? எல்லாமே கொஞ்சம் சிந்திச்சு பேசணும்ல. எல்லாருமே என்ன ஸ்கிரிப்டடாக பேசுகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இந்த வழிகள், உங்கள் இழந்த உயிர்களுக்கான வழிகள் எங்களுக்கும் தான் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்னடானா ஆளாளுக்கு விஜய் அவர்கள் புனிதர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் செஞ்ச தவறை உணர்ந்ததுனால தான் அவர் முதல்ல எப்படின்னா உங்களோட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த தவறை வெளிப்படையாக இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லலை. எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை, அப்போ 41 குடும்ப வாக்குகள் மட்டும் வாங்கிட்டு போயிடுவார் அவர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவர் முதல்வராக நிற்கிறதுக்கான முயற்சியில் தான் நிற்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க தான் செய்வான். ஜனநாயக உரிமைப்படி நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்கள் ஓட்டு போடாதவங்க கூட உங்களை நோக்கி கேள்வி கேட்க தான் செய்வான். உங்களுக்காக தான் பேசப்பட்டது. ஒவ்வொரு இழப்புகள் சார்ந்த அந்த குடும்பத்துக்காக தான் பேசப்பட்டது. இவ்வளவு பேசும்போது நீங்கள் சர்வசாதாரணமாக யாருக்குமே இதில் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கிடையாது, இழந்தது நாங்கள் தானே, எங்கள் குடும்பம் தானே இழந்திருக்குது அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக பேசுகிறீங்க. அந்த ஒரே குடும்பத்தில் 3 உயிர்கள் இழந்த நீங்கள் சமூக பொறுப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த சமூக பொறுப்பு கூட கொஞ்சம் கூட துளியும் இல்லாத மாதிரி சர்வசாதாரணமாக நீங்கள் பேசின அந்த காணொலியும் இந்த காணொலியும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அந்த காசுக்காக பேசுகிறீங்கன்றது தானே மக்கள் உங்களை சிந்திப்பாங்க. கொஞ்சம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க? நீங்களே தான் விஜய் விமர்சனம் பண்ணீங்க, நீங்கள் தான் விஜய் மேலே குற்றச்சாட்டு அவ்வளோ வச்சிங்க. எல்லாத்தையுமே வச்சுட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முரண்பட்டு ஒரு பதிவு சொல்கிறீங்க. அதை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேகா உறவுகள் எல்லாருமே போட்டுக்கிட்டு இதற்கு இனிமே யாரும் பேச வேணாம், இவங்களே பேசி சமாளிப்பாங்க. அப்போ அந்த அஜெண்டா உங்களுக்கு கொடுத்தாங்களா? 41 குடும்பங்கள் உங்களை அழைத்து 41 குடும்பங்களை உட்கார வச்சு பேசப்பட்டு இப்படிலாம் சூழல் போயிட்டு இருக்கு, எனக்கு ஆதரவாக பேசுங்க விஜய் சொன்னார், அதுதான் பேசுகிறீங்களா? விஜய் அவர்கள் தன்னுடைய மரியாதையாக உங்கள் காலில் விழுந்து கேட்ட மன்னிப்பு மட்டும் வீடியோவாக வெளியே வரல. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மீடியாக்கள் உங்களை தொடர்ந்து பேசுகிறாங்க, தொடர்ந்து நீங்கள் வீடியோ காணொலிகளில் உங்களுடைய பேட்டி கொடுக்குறீங்க. அதை மட்டும் விஜய் ரசிக்கிறாரு. ஆனால் விஜய் உங்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் மீடியா அலோவ் பண்ணாமல் அதை ஒரு 4 செவத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ளே சுருக்கி வச்சுக்கிட்டாரா? அதையும் தானே வெளியிட்டிருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்ததும் ஒவ்வொரு குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அவர் தன்னுடைய துக்கத்தை விசாரிச்சது உங்ககிட்ட காட்டியிருக்கணும், மக்களுக்கு காட்டியிருக்கணும், பொதுவெளியில் காட்டியிருக்கணும்ல. இதெல்லாமே மறைமுகமாக மறைக்கப்பட்டு நீங்கள் மட்டும் வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு விஜய் முதல்வர் வரணும், விஜய் தான் வரணும். விஜய் என்னங்க அப்படி பண்ணிட்டார்? உங்களுக்கு ஒரு ரோட் ஷோ பண்ணி உங்களுடைய குடும்பத்தை சீரழிச்சது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் தன்னுடைய தாயோட விழா எலும்போ முதுகெலும்பு உடைந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். அவங்கள அழைச்சிட்டு போகலை, அவரை உதவிக்காக நின்று இருக்காரு. அவர் உதவி செஞ்சாங்களான்னு தெரியல. நீங்கள் இறந்த உயிர்களுக்கு நிதி உதவி கொடுத்தீங்கல்ல, பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களா? அவங்களுக்கு எதனா கொடுத்தீங்களா? உங்களுக்கு பணம் ஒன்று வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வழிகள் எல்லாமே மறந்து போய் பேசுகிற மாதிரி தானே எங்களுக்கு தெரியும்.
அந்த அடிப்படை இது கூட இல்லாமல் அவர் சர்வசாதாரணமாக எல்லா ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த எல்லா ஊடகத்திலையும் அவர் இப்போ உண்மைக்கும் சொல்லணும்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, வரும் கரூர் ஒரு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திலேருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு வேட்பாளராக நிற்க வைப்பார். இது வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு அரசியல் தான். இந்த உயிர் பிணங்களிலிருந்து அரசியல்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்கிற தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகளுக்கு சொல்கிறேன், இதே பிணங்களை வைத்து கொண்டு தான் நீங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கிறீங்க. 41 உயிர்கள் வந்துட்டு ஒன்றும் போராடி மக்களுக்காக போராட்ட காலத்தில் நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு உரிமைக்காக நின்று ஒன்றும் தன்னுடைய உயிரை வந்து பறி கொடுத்துட்டு போல. உங்களுடைய அஜாக்கிரதை, அலட்சியம், உங்களுடைய நேரத்தை விரயம் செய்து நீங்கள் வந்து நேரத்தை மடைமாற்றிக்கொண்டு 3 மணிக்கு வர நீங்கள் 12 மணிக்கு வரதா வந்து அறிக்கை கொடுத்து அதை வந்து புஷியானது வெளிப்படையாக ஊடகங்கள் சொல்லப்பட்டு இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வந்தாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம்ல இப்போ 50% விஜயம் தான். அரசு தன்னுடைய அலட்சியம், காவல்துறை அலட்சியம் சொன்னாலும் கூட இது உங்களுடைய சமூக பொறுப்புலேருந்து நீங்கள் உங்களுடைய கட்சி உறவுகள் மீறி நடந்து கொண்ட செயல்பாடுனால நடந்த இழப்பு. இது வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 41 உயிர்களை இழந்தவங்க யாரோ ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கரூரில் நிற்க வைக்க தான் போகிறாங்க. அதுக்கான பணிகளை செய்ய தான் போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடல். இது வந்து அவர் அரசியல் இல்லை, ஒரு கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுப்பாக தான் தெரியுது. முதல்ல இழந்தவங்க நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஊடகம் உங்கள் முன்னாடி வந்தவொடனே உங்கள் வழியை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கீங்க. அதே அரசு 10 லட்ச ரூபா கொடுத்தது. அந்த 10 லட்ச ரூபா அரசு கொடுக்கும்போது அரசு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடிக்கினாங்களா இந்த இடத்துல? தன்னுடைய தவறாக கூட இருந்துட்டு போனாங்க அரசு மீது. அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதோட அதை பெரிதுபடுத்தாமல் தானே போனாங்க. அவங்க வந்து வழக்கு செய்ய வேண்டிய, அவங்க வழக்கு தொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பாங்க. அவங்க நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க. புது கட்சியாக நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க. அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி நீங்கள் அரசியல் பண்ணி தான் ஆகணும். சும்மா வந்த உடனே எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் அரியணையில் உட்காரலாம் முடியாது. எல்லா தலைவருக்கும் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அந்த எதிர்ப்பை எல்லாம் எதிர்கொண்டு வந்தால் தான் தலைவனாக முடியும். ஒரு எதிர்ப்பு வந்த உடனே, ஒரு வழக்கு வந்த உடனே எடுத்துகிட்டு போய் 1 மாத காலமாக தன் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கடந்தார். ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு 20 நாள் முடங்கி போய் கடந்தது. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்துட்டு எப்படி வந்து தமிழ்நாட்டை நம்பி வந்து ஒரு ஆட்சியில் அரியணையில் உட்கார வைப்பேன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு இல்லாமல் தன் வீட்டில் இழந்த உயிர்களை பற்றி கவலைப்படுறீங்களோ இல்லையோ, விஜயை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறீங்க. விஜய் உங்களுக்கு கரூர் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு விஜய் உங்களுக்காக வந்தார், அவ்வளோதான். அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக நிற்க கூட இல்லை. 20 நாட்கள் உங்களை பற்றி சிந்தனை கூட கிடையாது. ஒரு வெற்று காணொலியை ஒன்று போட்டு அதில் ஒரு வெற்று விளம்பரத்தை தேடிக்கினார். அது மிகப்பெரிய பேசும் பொருளாக விமர்சனமான உடனே வேறு வழியே இல்லாமல் நம்ம நேரில் காசை கொடுக்கறதுலாம் வேலைக்கு ஆகாது, நம்ம முதல்ல காசை போட்டுட்டு தான் அவங்கள நம்ம அழைச்சா நம்மளை வந்து நேரில் பார்ப்பாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சு. அதில் ஒரு நேர்மையான அவங்க சங்கவி அக்கா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு என் வீட்டில் வந்து நீங்கள் வந்துட்டு என்கிட்ட துக்கம் விசாரிக்கணும், நான் அதை தான் எதிர்பார்த்தேன், உங்களுடைய பணத்தை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பணத்தை வந்துட்டு அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கே திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்த வேற ஒரு 3 நபர்களை வந்து அந்த மகாபலிபுரத்தை அழைப்பு கொடுத்து அவங்ககிட்ட துக்கம் விசாரிச்சிருக்காரு. சம்பந்தப்பட்ட கணவனை இழந்த மனைவி வந்துட்டு கரூரில் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உறவினர்கள் பேசுறதே கிடையாதான். அந்த உறவினர்கள் கூட அவங்கள அழைத்து கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட துக்கம் விசாரிச்சிருக்கிறீங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு நான் வந்துட்டு தமிழகத்தின் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க வரேன், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வரேன், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வரேன், நீங்கள் வந்துட்டு நீங்களே 3 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கா இல்லையா? இதெல்லாம் மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு படத்தில் வந்துட்டு மிகப்பெரிய பிம்பமான கருத்துக்களை வச்சுட்டாரு, அந்த கருத்துக்களை பேசினவர் நிஜத்தில் ஆட்சி கொடுத்துருவாருன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம், வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை படத்தில் நடிச்ச எல்லா படத்துல கருத்துக்கள் யார் பேசியிருக்கான்னு போய் முதல்ல பாருங்க. 15 ஆண்டு காலம் அரசியல் சீமானன் பேசின பல வசனங்கள் தான் விஜய் பேசியிருக்காரு. அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் அதை பேசினார். உடனே விஜய் பேசினார், அதனால தான் சீமானன் பேசினான்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இந்த தற்கொலை கூட்டங்கள் தூக்கி கொண்டு வருவாங்க. விஜய்க்கு ஒரு அடிப்படை அரசியல் கூட தெரியாது. அப்படி தெரியாத ஒருத்தர் தான் அரசியலில் நீங்கள் திரைபிம்பமோ திரை கவர்ச்சியை கொண்டு அவர் எப்படின்னா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருபோதும் அது வந்து இந்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. வரும்போதே திராவிட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கைன்னு சொல்லிட்டு 2 கொள்கைகளை ஒரு ஒற்றை போர்வையில் கொண்டு வந்துட்டு மிகப்பெரிய சூழ்ச்சி செய்ய வராரு. அவரை போய் நம்பிக்கிட்டு அவருக்காக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், அவருக்காக நாங்கள் நிற்போம். இந்த 41 குடும்பங்கள் உண்மையாக சொல்கிற வேதனையாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது. உங்களை மனச்சான்றோடு பேசுங்க. மாதம் உங்களுக்கு 5000 ரூபாய் அவர் கொடுக்குறாரு, அந்த மாதம் 5000 ரூபாய் உங்களால் ஈட்ட முடியாதா? அதுவும் ஒரு அரசியல் பிணக்கு தான். தனக்கு மாதம் உங்களை 5000 ரூபாய் கொடுக்கும்போது இன்னும் அவங்க வீரியமாக நமக்காக களமாடுவாங்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே ஒரு கீழ்த்தரமான அரசியல். 20 லட்ச ரூபா கொடுத்து 5000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் அந்த 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த 5000 ரூபாய் உயிர் பிடிக்கிறாரு, உயிர் கொடுத்து வச்சுக்கிறாரு. 20000 ரூபாய் நான் கொடுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, 5000 ரூபாய் மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் எனக்காக வந்துட்டு இந்த கட்சியில் நிற்கணும் அப்படின்றது தான் இப்போ சொல்ல வராரு. இப்போ கட்சியிலே இல்லாத அந்த 41 பேர் எல்லாருமே கட்சியில் இணைய தான் போகிறாங்க. கட்சியில் இணைந்து அதில் யாருன்னா ஒரு வேட்பாளர் நிறுத்த தான் போகிறாரு. இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் அவர் செய்ய தான் போகிறாரு.
இவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன மனித புண்ணியத்தர மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக எங்களுக்கு கோபம் அதிகமாக வருது விஜய் மீது வருதோ இல்லையா, இந்த குடும்பங்கள் நீங்கள் எப்படி தான் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாமல் பேசுறீங்களான்னு தெரியல. ஒரு உயிர் இழந்துட்டா அந்த உயிருக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர பாருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இழந்த உயிர்களுக்கு நாங்கள் மீண்டும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். முதல்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி காணொலிகள் போட்டு எங்களை மீண்டும் மீண்டும் பேச வைக்காதீங்க. இது மிகுந்த மனவலியோடு இந்த பதிவை நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உறவுகள், நீங்கள் இந்த வலைவலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழித்திரு தமிழா வலைவலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.